இரண்டாவது அதிகாரம் 135வது ஸ்லோகத்தில் know that a Brahmana of 10 years age and a Kshatriya of 100 years age stand as father and son. Know that in these the Brahmana is the father. அதாவது அறிந்து கொள்ளுங்கள், 10 வயது பிராமணனும் ஒரு 100 வயது சத்திரியனும் தந்தை மகன் என்ற உறவில் இருக்கின்றனர். அதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதில் அந்த 10 வயது பிராமணன் தான் அந்த 100 வயது சத்திரியனுக்கு தந்தை. இதுவே இதன் சாராம்சம். அதாவது ஒரு பிராமணன் தான் வயது குறைந்தவனாக இருந்தாலும் அவனை விட 10 மடங்கு, அதாவது 100 வயது உள்ள சத்திரியனாக இருந்தாலும் அவனுக்கு தந்தையாக இருக்கின்றான். மாற்றி கூற வேண்டும் என்றால், அந்த 10 வயது பிராமணன் சொல்வதையும் ஒரு 100 வயது சத்திரியன் ஒரு தந்தை சொல்வது போல் கேட்க வேண்டும் என்பதை இதன் பொருளாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். வணக்கம். தமிழும் திராவிடம் உங்களை வரவேற்கின்றது. கடந்த பதிவில் நாம் மனுஸ்மிருதியில் 2வது அதிகாரத்தில் சாதியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதில் 2வது அதிகாரம் 32வது ஸ்லோகத்தோடு நாம் நிறுத்திக் கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 2ஆம் அதிகாரத்தில் மீதியான பகுதிகளில் சாதியை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் காணப்போகின்றோம். இந்த 2வது அதிகாரத்தின் 87வது ஸ்லோகத்தில் he who befriends all the creatures is a true brahmana என்று கூறுகின்றது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நட்பாக கொண்டிருவன் தான் உண்மையான பிராமணன் என்று கூறுகின்றது. அதே போல் 2வது அதிகாரம் 102வது ஸ்லோகத்தில் he who stands during the twilight muttering the Savitri removes the guilt committed during the previous night, and he who recites sitting in the evening destroys the guilt committed during the day. அதாவது அதிகாலையில் எழுந்து நின்றபடியே சாவித்ரி மந்திரத்தை கூறுகின்றவன் தான் முந்தைய இரவில் செய்த பாவங்களை எல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றது அல்லது தள்ளப்பட்டு விடுகின்றது. அதே போல் சாயங்காலத்தில் உட்கார்ந்து கொண்டே அந்த சாவித்ரி மந்திரத்தை கூறுகின்றவன் அந்த நாளிலே அவன் செய்த பாவங்களை அழித்து விடுகின்றான் என்று கூறுகின்றது. இதற்கு அடுத்த 103வது ஸ்லோகத்தில் he who does not worship standing in the morning and sitting in the evening, he shall be excluded like a Sudra from the rights and duties of a Aryan. அதாவது அதிகாலையில் நின்று கொண்டு வழிபாடு செய்யாமலும் சாயங்கால வேளையில் உட்கார்ந்து கொண்டு வழிபாடு செய்யாமல் ஒருத்தன் இருப்பானால் அவன் ஒரு சூத்திரனை போல ஆரியர்களின் உரிமையிலிருந்தும் கடமையிலிருந்தும் தள்ளப்பட்டு விடுகின்றான் என்று கூறுகின்றது. அதாவது ஒரு சூத்திரன் என்பவன் ஒரு ஆரிய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் என்பதை இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக 2வது அதிகாரம் 114வது ஸ்லோகத்தில் the sacred learning approached the Brahmana and said, I am thy treasure, preserve me, deliver me not to a scorner, so preserve I shall become supremely strong. அதாவது தெய்வீக கல்வியானது ஒரு பிராமணனை அணுகி, நான் உன்னுடைய புதையல், நீ என்னை பாதுகாத்து வைத்துக்கொள், என்னை ஒரு மறுப்பாளியிடம் தவறி பேசுகிறவனிடம் ஒப்படைத்து விடாதே, அப்படி என்னை நீ பாதுகாத்து வைத்துக் கொண்டால் நான் மிகவும் வலிமையாவேன் என்று புனிதமான கல்வி கூறுவதாக இந்த ஸ்லோகம் கூறுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக 2வது அதிகாரம் 115வது ஸ்லோகத்தில் but deliver me as to the keeper of thy treasure to a brahmana who thou know to be pure, of subdued senses, chaste and attentive. அதாவது புனிதமான கல்வி என்ன கூறுகிறது என்றால், ஒரு பிராமணனிடம் நீ என்னை, அதாவது புனிதமான கல்வியை ஒரு புதையலை ஒப்படைப்பது போல் ஒரு உன்னால் சுத்தமானதாக சப்டியூட் சென்சஸ், அதாவது அதிக கோபமோ ஆங்காரமோ இல்லாத சேஸ்ட் பவித்திரமான ஒரு நல்ல கவனம் உள்ள ஒரு பிராமணனிடம் என்னை ஒப்படை என்று கூறுகின்றது. நாம் பார்ப்போம் என்றால் புனித கல்வியே ஒரு பிராமணனை அணுகி தன்னை மீண்டும் ஒரு பிராமணனிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுவதாகவே இந்த 2 ஸ்லோகங்களும் இணைந்து அமைந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக 2வது அதிகாரம் 116வது ஸ்லோகத்தில் but one who acquires without permission the Veda from one who recites it is guilty of stealing the Veda and shall sink into hell என்று கூறுகின்றது. அதாவது அனுமதி இல்லாமல் ஒருவன் வேதத்தை அதை பாராயணம் செய்கிறவன் என்று கற்றுக்கொண்டால் அவன் வேதத்தை திருடியவனாகின்றான், அவன் நரகத்தில் ஆழ்ந்து போவான் என்று கூறுகின்றது. அதாவது ஒரு வேதத்தை கற்பிக்கின்ற பிராமணன் நினைத்தால் ஒழிய நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக் கொடுப்பதை நீங்கள் கேட்டாலோ மறைந்திருந்து கேட்டாலோ அதில் உங்கள் கால்களில் விழுந்தாலோ வேதத்தை திருடியவர்களாக கருதப்பட்டு நரகத்தில் அமிழ்ந்து போவீர்கள் என்று கூறுகின்றது. அடுத்து 2வது அதிகாரம் 127வது ஸ்லோகத்தில்
Let him ask a Brahmana about his Kushala, a Kshatriya about Anamaya, and a Vaishya Shema, and a Sudra Anarogya. அதாவது ஒரு பிராமணனை சந்திக்கும் போது குசலம் என்று விசாரிக்க வேண்டும், அதாவது குசலம் விசாரிக்க வேண்டும். ஒரு சத்திரியனை அனமாயா என்று விசாரிக்க வேண்டும், ஒரு வைசியனை சேமம் என்று விசாரிக்க வேண்டும். ஆனால் ஒரு சூத்ரனை காணும் போது அனாரோக்கியா, அதாவது இல் ஹெல்த், அவனுடைய உடல்நல குறைவு பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதாவது ஒரு சூத்ரனை நல்ல விஷயங்கள் கூறி நீங்கள் விசாரிக்க கூடாது, அனாரோக்கியா என்று கூறிதான் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. இதுவே 2வது அதிகாரம் 124வது ஸ்லோகத்தின் சாராம்சம். இதற்கு அடுத்தபடியாக 2வது அதிகாரம் 135வது ஸ்லோகத்தில் know that a Brahmana of 10 years age and a Kshatriya of 100 years age stand as father and son. Know that in these the Brahmana is the father. அதாவது அறிந்து கொள்ளுங்கள், 10 வயது பிராமணனும் ஒரு 100 வயது சத்திரியனும் தந்தை மகன் என்ற உறவில் இருக்கின்றனர். அதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதில் அந்த 10 வயது பிராமணன் தான் அந்த 100 வயது சத்திரியனுக்கு தந்தை. இதுவே இதன் சாராம்சம். அதாவது ஒரு பிராமணன் தான் வயது குறைந்தவனாக இருந்தாலும் அவனை விட 10 மடங்கு, அதாவது 100 வயது உள்ள சத்திரியனாக இருந்தாலும் அவனுக்கு தந்தையாக இருக்கின்றான். மாற்றி கூற வேண்டும் என்றால், அந்த 10 வயது பிராமணன் சொல்வதையும் ஒரு 100 வயது சத்திரியன் ஒரு தந்தை சொல்வது போல் கேட்க வேண்டும் என்பதை இதன் பொருளாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். இதற்கு அடுத்தபடியாக 2வது அதிகாரம் 162வது ஸ்லோகத்தில் a Brahmana should fear homage as if it were a poison and he should desire scorn as if it were a nectar. அதாவது ஒரு பிராமணன் புகழ்ச்சியை விஷம் போல வெறுக்க வேண்டும், இகழ்ச்சியை தேன் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக 2வது அதிகாரம் 163வது ஸ்லோகத்தில் for he who is scorned sleeps with an easy mind, with an easy mind he wakes up, and with an easy mind he walks here among men, but the scorner utterly perishes. அதாவது யார் இகழப்பட்டார்களோ, அதாவது பிராமணன், இந்த இடத்தில் பிராமணன் யார் இகழப்பட்டார்களோ அவர் நிம்மதியாக தூங்க முடிகின்றது, நிம்மதியாக எழுந்திருக்க முடிகின்றது, மக்களிடையே நிம்மதியாக நடந்து நடமாடவும் முடிகின்றது. ஆனால் யார் அவனை இகழ்ந்தார்களோ அவன் முற்றிலுமாக அழிந்து போகின்றான் என்று கூறுகின்றான். இது ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். அதாவது ஒரு பிராமணன் இகழ்ச்சியை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முந்தைய ஸ்லோகம் கூறுகின்றது. அதற்கு பிந்தைய ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால், அப்படி இகழ்ச்சியை கூறுவவன் முற்றிலும் அழிந்து போவான் என்று கூறுகின்றது. இந்த சாபத்தை கேட்ட பிறகு யாராவது ஒரு பிராமணனை இகழ்வானா என்றால் நிச்சயமாக இகழ மாட்டான். ஏனென்றால் ஒரு பிராமணன் ஒருவன் இகழ்ந்தால் அவன் முற்றிலுமாக அழிந்து போவான் என்று அடுத்த ஸ்லோகம் கூறுவதால் இந்த முன்கூறிய அந்த ஸ்லோகம் நிறைவேற வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய கருத்து. இறுதியாக 2வது அதிகாரம் 241வது ஸ்லோகத்தில் in times of distress may learn Veda from a person who is not a Brahmana. அதாவது ஆபத்து காலத்தில், நெருக்கடி காலத்தில் ஒருவன் வேதத்தை பிராமணன் அல்லாதவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றது. நெருக்கடி காலம் எப்பொழுது, என்னென்ன காலங்களெல்லாம் நெருக்கடி காலம் கொள்ளலாம் என்று இந்த அதிகாரத்தில் எந்த ஒரு விளக்கமும் இல்லை. எனினும் நெருக்கடி காலங்களில் பிராமணன் அல்லாத ஒருவன் வேதத்தை கற்பிக்கலாம் என்ற ஒரு விதி கொடுத்திருக்கின்றது. மற்ற நேரங்களில் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பிராமணன் அல்லாதவன் வேதத்தை கற்பிக்க கூடாது. இதுவே 2வது அதிகாரத்தில் சாதியத்தை குறித்து மனுஸ்மிருதி கூறியது. மீண்டும் அடுத்த பதிவில் 3வது அதிகாரத்தில் சாதியத்தை குறித்து மனுஸ்மிருதி என்ன கூறியிருக்கின்றது என்பதை பேசி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.